மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட ப்ராப்ளம் சால்விங் செஷன் 1ல நம்ம இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1, L be the length of a bar magnet. L be the length of a bar magnet. சரி, கொஸ்டின் நம்பர் 2 போறோம். 1 வேண்டாம், நான் எதெல்லாம் இன்ட்டு போறேனோ அதெல்லாம் படிக்க தேவையில்லை இப்போதைக்கு. L be the length of the bar magnet. Separation between the pole. Separation between the pole, சவுத் போல் நார்த் போலுக்குமானது எஃபெக்டிவ் லென்த்து, ஜாமெட்ரிக்கல் லென்த்து எல்ஜி. எஃபெக்டிவ் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் ரேஷியோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் 5/6. ரைட்டா? 5/6 அப்படின்னா 0.8 சம்திங் வரும். 8/48 கரெக்ட் தானே? 9/10 கண்டிப்பா இருக்காது. 9/10 0.9. 1/3 கண்டிப்பா இருக்காது 0.33. 1/2 கண்டிப்பா இருக்காது 0.5. 6/7 0.856 0.8. ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். அப்போ அந்த 5/6ன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சம். சரி, இது நாளைக்கு நீட்லயோ இல்லை வேற எதுலயோ வருமா? வருது, வரலன்றது பிரச்சனை இல்லை. எஃபெக்டிவ் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்குமான ரேஷியோ கத்துக்கிறது. 5/6 தான் அங்க இருக்கும்னு அடம்பிடிக்கிறது. 5/6 மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இது ஆல்ரெடி நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சம்ம படிக்கலாமா? 2 ஐடென்டிக்கல் தின் பார் மேக்னெட் ஈச் ஆஃப் லென்த் L. இந்த லெசன் ஃபுல்லா பார் மேக்னட்டோட லென்த் Lன்னு அவங்க கொடுக்குறாங்க. கவனமா கவனியே. நான் M = M × 2L சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நியாயமா ஒரு பார் மேக்னட்டோட லென்த் 2Lன்னு தான் சொல்லணும். இங்க இருந்து ஒரு L, இங்க இருந்து ஒரு L. ஆனா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் லெட் அஸ் கன்சிடர் Lன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீ என்னன்னு பண்ணணும்? Lன்னே வச்சுதான் சம் போடணும். அதாவது லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் 2L அங்க போய் வச்சிடக்கூடாது. இப்போ ஒரு சம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். 2 ஐடென்டிக்கல் தின் பார் மேக்னெட் ஈச் ஆஃப் லென்த் L, போல்ஸ் லென்த் M, ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர். ஒரு பார் மேக்னெட் இப்படி இருக்கு, இன்னொரு பார் மேக்னெட் இப்படி இருக்கு. with north pole of one touching south pole of other. north pole of one touching south pole of other. அப்ப இங்க யார் வரணும்? சவுத். இங்க யார் வரணும்? நார்த். கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த சிஸ்டம். இது நம்ம கிளாஸ்ல போட்டோமே. இங்க பாருங்க, இதோட டைரக்ஷன் M, இதோட டைரக்ஷன் M. ஸோ அப்ப சரியா போட்டோன்னா இது ஒரு M, கீழே ஒரு M. அப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. ஆன்சர் கண்டிப்பா √2 டைம்ஸ் ஆஃப் M. √2 டைம்ஸ் ஆஃப் M. ஆப்ஷன் 1 கிடையாது, 2 கிடையாது, 4 கிடையாது. என்னங்க சார் இது, நீங்க M போட்டிருக்கீங்க, இங்க M × Lன்னு போட்டிருக்காங்க. இப்பதானே சொன்னேன், நான் உங்களுக்கு கத்து கொடுத்தது M × 2L. ஆனா அவங்க எடுத்துக்க சொல்றது எல்லா எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால கேபிட்டல் எம்முக்கு பதிலாக அவங்க MLன்னு யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின் நீங்க படிக்கும் பொழுது கவனமா அவங்க Lன்னு பார் மேக்னெட் எடுத்திருக்காங்களா 2Lன்னு எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ இது √2 ml ரைட்டு. நம்ம ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது M × 2L, இல்லைன்னா √2 டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் M. நல்லா கத்துக்குங்க. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியா இருந்தாலே ரிசல்டன்ட் √2 டைம்ஸ். ரிசல்டன்ட் √2 டைம்ஸ். ரைட்டா? ரோஹித், குட் ஈவினிங். ரோஹித் கேக்குதா? குட் ஈவினிங் சார். ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் கிளியர் தானே எல்லாருமே? ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. ரெண்டு பார் மேக்னெட்டை 90 டிகிரியில் வச்சா ரிசல்டன்ட் என்ன ஆகும்? ரைட்டா? இதே சமயம் நான் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ரெண்டு சேமா இருந்தா 2M, ஆப்போசிட்ல இருந்தா 0, 90 டிகிரியா இருந்தா √2 டைம்ஸ். அதுதான் அவங்க கொஸ்டினா சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த சம்மு ஒரு வித்தியாசமான சம். 3rd லெசனையும் 4th லெசனையும் கனெக்ட் பண்றது. சாலினாய்டோட லென்த் 10 சென்டிமீட்டர். சாலினாய்டோட லென்த் 10 சென்டிமீட்டர்னா நல்லா கத்துக்குங்க. சாலினாய்டு தான் பார் மேக்னெட்டா ஆக்ட் ஆகுன்னு உன்கிட்ட நான் சொன்னேன். 10 × 10⁻². புரியுதா? சாலினாய்டோட லென்த்து 10 சென்டிமீட்டர்னா அப்படின்னா அது ஒரு பார் மேக்னெட்டோட லென்த்து. நம்ம எடுத்துக்கிட்டது பார் மேக்னெட்டோட லென்த் 2L. நீ இப்ப என்ன தப்பு பண்ண தெரியுமா? வருஷம் பாக்குறேன் இந்த ஏரியாவில் பசங்க என்ன பண்றாங்கன்னா, லென்த்தா L = 10 × 10⁻². கேபிட்டல் M, M × 2L. 2Lக்கு பதிலாக இந்த ஆன்சர் என்ன ஆயிடுது? 20. ஆன்சர் டபுள் ஆயிடுது. அப்ப லென்த்னு கொடுத்துட்டாலே இந்த டாபிக்ல நீங்க 2Lன்னு எடுத்து தான் சம்ம போடணும். லென்த் ஆஃப் த பார் மேக்னெட், லென்த் ஆஃப் த சாலினாய்டு.
அப்படிலாம் இருந்துட்டா 2Lன்னு எடுத்துக்கணும். ரேடியஸ் பாருங்க 1 × 10⁻² மீட்டர், 200 டர்ன்ஸ், எண்ணுக்கு பதிலா 200 டர்ன்ஸ். கரண்ட் 10 ஆம்பியர். என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் போல்ஸ் 10 கேட்டிருக்காங்க சார், ஸ்மால் எம் கேட்டிருக்காங்க. இது என்ன ரொம்ப வம்பா போச்சு, ஸ்மால் எம் கேட்டிருக்காங்க ஆனா என்ன ஐ ஆறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்க போறது? உனக்கு நல்லா தெரியும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு போன லெசன்ல ஐஏன்னு படிச்ச, நிறைய டர்ன் இருந்தா என்ஐஏன்னு படிச்ச. இந்த லெசன்ல எம் இன்ட்டு 2Lன்னு படிச்சீங்க. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இந்த என்ஐஏ ஒத்துக்கிட்டு வந்தீங்க போட்டுரு, என்ஐஏ எம் இன்ட்டு 2L முடிஞ்சிச்சா? கொஸ்டின்ல என்ன இருக்கான்னு பாருங்க, ஐ இருக்கா, ஏ இல்லைங்களே சார். சாலினாய்டு ஏரியா πr², πr². ஆன்சர் வேற பையிலே தான் இருக்கு, அப்ப நம்ம பைய வந்து சால்வ் பண்ண தேவையில்ல. 2L தான் டைரக்டா கொடுத்து, திரும்பவும் சொல்றேன் எல்ல ரொம்ப தப்பு பண்ணுவேன். 2L தான் 10, நீ எல்ல போய் 10ன்னு எடுத்தா இங்க 220 வர்ற மாதிரி ஆயிடும். ரைட், அப்படியே பொறுமையா சால்வ் பண்ணுவோமா? ஸோ n வந்து 200, ஐ வந்து எவ்வளவு 10, ஏ வந்து பை, r²க்கு பதிலாக 1 × 10⁻⁴ ஈக்குவல் டு எம் தெரியாது, 2Lக்கு பதிலாக 10 × 10⁻⁻². ரைட்டை சால்வ் பண்ணா இங்க ஒரு 2000, இங்க -4, அங்க -1 மட்டும் இங்க இருக்கும். இங்க பார்த்தனா 10⁻⁻1 மட்டும் இங்க இருக்கும். ஒரே நிமிஷம், இங்க 2 மட்டும் இருக்கா? ஆன்சர் என்னவா இருக்கும்? 2π செக் பண்ணுங்க பா. எஸ் சார். ரைட், 2π. இது இந்த பக்கம் வந்துரும், ஆன்சர் 2π. ஸோ எம் மட்டும் வேணும்னா 2π இருக்கும், 2π ஆம்பியர் மீட்டர். இப்போ உனக்கு புரிஞ்சிச்சு இல்லை? என்ஐஏவையும் எம் இன்ட்டு 2L என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணி தெரியாத எம்மை கண்டுபிடிச்சிருக்கேன். கால்குலேஷன் ஒரு டைம் நீயா சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. நான் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து 2πன்னு சொல்றேன். உனக்கு அந்த 2π வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கு தான் பக்கத்தில் ரஃப் பேப்பர் வை, நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்களும் பக்கத்தில் அப்படி சும்மா கிறுக்கி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிடுங்க. ரைட், அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச சம் நம்பர் 5. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கட் பண்ணுவோம்ல அந்த சம். லாங் மேக்னெட்டிக் நீடில் ஆஃப் லென்த் 2L. மேக்னெட்டிக் நீடில், சாலினாய்டு, பார் மேக்னெட்டு எது கொடுத்தாலும் நீங்க 2Lன்னு எடுத்துக்கணும். இப்போ இவங்களே பாருங்க, ஒரு சம்ல Lன்னு கொடுக்குறாங்க லென்த்தை, ஒரு சம்ல 2Lன்னு கொடுக்குறாங்க. அதனால ஜாக்கிரதையா நீ லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் 2Lன்னு தான் படிச்சிருக்க. அப்ப அவன் Lன்னு கொடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, 2Lன்னு வச்சு எடுத்து சம போடுங்கன்னு சொல்றேன். அவன் Lன்னு கொடுத்துட்டு M × Lன்னு சம போட்டு போயிடுவான். நம்ம M × 2Lன்னு வச்சு தான் சம போடுவோம். அவன் சப்ஸ்டியூட் பண்றது நம்ம சப்ஸ்டியூட் பண்றது ஒண்ணுதான். அவன் Lன்னு எடுத்துக்கிறான், நம்ம 2Lன்னு எடுத்துக்கிறோம். அவன் L போய் 10ன்னு எடுத்துக்கிறான், நம்ம 2L போய் 10ன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? ஸோ அந்த குழப்பம் வரக்கூடாது. இதுக்கு யாராவது நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் M, போல் ஸ்ட்ரென்த் ஸ்மால் m, broken into 2, 2 பீஸா கட் பண்றாங்க மிட் பாயிண்ட்ல. இது எப்படி உடைக்கிறாங்க? வெர்டிகலா உடைக்கிறாங்களா, ஹரிசாண்டலா உடைக்கிறாங்களா? வெர்டிகல். சூப்பரா சொன்னீங்க. ஒரு அந்த கிட்கேட் சாக்லேட் கூட சொன்னல, விளம்பரத்துல எல்லாம் காட்டுவாங்க, இப்படி பாதியா போடுவாங்களா, அந்த மாதிரி. இப்போ என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ரெண்டா கட் பண்ணதுனால நானே சொல்லிடுறேன், கண்டிப்பா மேக்னெட்டிக் மொமெண்ட் 2 டைம்ஸ். ஏன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் M/N சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனை பீஸா கட் பண்றீங்களோ அத்தனை. இதுல எது ஆப்ஷனா இருக்கும்? இங்க ஒரு M/2 இருக்கு, இங்க ஒரு M/2 இருக்கு. ஆப்ஷன் 1 and 3 இருக்கலாம். இதுல யார் ரைட்ன்றீங்க? 3 தான் ரைட்டு. ஏன்னா போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, லென்த் தான் சேஞ்ச் ஆகும். அன்னைக்கு படிச்சு சொன்ன ஞாபகம் இருக்கா? வெறும் M/2 மட்டும் கேட்க மாட்டாங்க, பக்கத்துல போல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாங்கன்ட்டு. ரைட்டா? அப்ப ஆப்ஷன் 1 எதுக்கு ரைட்டா இருக்குன்னு சொல்லுங்க யாராச்சும். லென்த் வைஸ் கட் பண்ணும் பொழுது ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கும். பத்துருவோமா? சம் நம்பர் 5 ஓகே தானே? அதே மாதிரியே அதே சம்மு எங்க இருக்கு இதுக்காக வேலை மெனக்கெட்டு என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கொஷினுக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தது. இந்த பேப்பர் நான் ரொம்ப நல்லா இருக்கும் சம் கற்றுக்கிறதுக்கு. ஸோ பேசிக்ஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிள் ஆகும். அடுத்த லெவல் சம் போகிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கான்செப்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணா எவ்வளோ கான்ஃபிடன்ட் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சம்ம ரிவைஸ் பண்ணா கிடைக்கும் பாருங்களேன். பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ போய் தேடுறேன். 6வது சம் அதே சம் தான். இப்போ இது ஆன்சர் சொல்லிருங்க. பார் மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m கட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் அலாங் இட்ஸ் லென்த். இதான் ஹிண்ட். அலாங் இட்ஸ் லென்த்னா நான் உங்களுக்கு ஹரிசான்டல்னு ஒரு வார்த்தை சொன்னேன், மிட் பாயிண்ட்லன்னா வெர்டிகல்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. m/2 m/2 2l. கரெக்டா? மேக்னெட்டிக் மொமெண்ட் m/2 ஆயிடும், போல் ஸ்ட்ரென்த்தும் பாதி ஆயிடும், லென்த் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ ஆனால் அவங்க இதுல ரொம்ப நம்மளை தொல்லை பண்ணல. ஆப்ஷன் 3 ரைட்டுன்னு உனக்கே நல்லா தெரியும். m/2 மட்டும்தான். நீங்க என்ன பண்றீங்க? m/2 2l இதையும் கத்துக்கணும். ரைட். 7th சம்மு இதே மாதிரி ஒரு 3 சம் இந்த பேப்பர்ல இருக்கு. இந்த சம்மும் கிளாஸ்லயே நான் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன். பாத்துருவோமா? சம் நம்பர் 7. a steel wire of length L. நான் என்ன பண்றேன்? இது 2Lன்னு எடுத்துக்கிறேன். அப்பதான் என்னால பார் மேக்னெட்டா எடுத்துக்க முடியும். மேக்னெட்டிக் மொமெண்ட் M. bent into semicircular arc, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட்னு ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட். இப்போ அந்த ஸ்டீல் வயரை வந்து என்ன பண்றேன்னா இந்த மாதிரி செமி சர்க்குலரா அதை மாத்திக்கிறேன். இதோட லென்த் 2L. அப்ப 2Lனா பையாருக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒரு சர்க்கிள் வந்து 2πr, பாதி சர்க்கிள் ஒரு பையார். இந்த ரேடியஸ் 6, அதனாலதான் மேல பையார்னு எடுத்துக்கிறேன். இது சவுத் போல், இது நார்த் போலா இருந்தா மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்ப இது ஒரு 6, இது ஒரு 6ன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட், நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். ஒத்துக்கிறீங்களா? 2r. சரி, 6 இங்க இல்லைங்களே சார், இங்க வா. 2L ஈக்குவல் டு πr. 6க்கு பதிலா 2L பை π. அதனால m dash வேணும்னா m இன்ட்டு 2, 6க்கு பதிலா 2L பை π. இந்த 2 தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. m இன்ட்டு 2L ஒன்னா சேர்த்துருங்க, பைய தூக்கி கீழே போட்டுருங்க. அப்படின்னா 2m பை π தான் ஆன்சரா சார்? ஆமா, 2m பை π. இங்க ஆப்ஷன் 2m பை π இல்ல, டெலிட் பண்ணிட்டாங்க தெரியாம. 2m பை π. உனக்கு தெரியுதா? உனக்கு தேவை எஃபெக்டிவ் லென்த் வேணும். எஃபெக்டிவ் லென்த் 2r. மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் சவுத் டு நார்த். இதே மாதிரி போகும் பொழுது நான் 2 சம் உனக்கு தரேன், ட்ரை பண்ணு. நீயா ட்ரை பண்ணி கத்துக்கிட்டேன்னா என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டும், நம்ம பாத்துக்கலாம். சம் கிளியர் தான் எல்லாருக்குமே? அதே மாதிரி ஒரு சம் சொல்லுமா சார். இந்த சம்ம நம்ம 2m sin theta by 2 by theta அதை வச்சும் போடலாமா சார்? 2 சொல்லு 2m sin theta by 2 by theta. 2m sin theta by 2 by theta வா? எஸ் சார். இந்த m கேபிட்டல் m ஸ்மால் m கேபிட்டல் m தானே? கேபிட்டல் M சார். மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்றேன். இங்க தீட்டா வந்து 180 கொடுக்கலாமா? எஸ் சார். அப்ப sin 180 by 2 sin 90 1 ஆயிடும். அப்ப இது 2m by theta. தீட்டாவுக்கு பதிலா பையன்னு எடுத்துக்கிட்டா ஆமா, ஆன்சர் சூப்பரா வருதுமா. உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? எஸ் சார். ரைட் பை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நானும் கத்துக்கிறேன். பை, கவனமா கவனிங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட்டுக்கும் இதை சால்வ் பண்ணான்னு சொல்றாங்களா, இல்ல இதுக்கு மட்டும் செமி சர்க்கிள் மட்டுமா? சார் ஆர்க்குக்கும் வரும்னு நினைக்கிறேன் சார். ஆர்க்குன்னா அந்த π/3 π/4 அந்த மாதிரி சால்வ் பண்றதா? எஸ் சார். தீட்டா டினாமினேட்டர்ல தீட்டா மாறும். ரைட் ஒரு புது விஷயம் கத்து கொடுத்துருக்கீங்க. கவனமா கவனிங்க, எல்லாருமே கத்துப்போம். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் அதை நான் பாக்குறேன். இப்போ கேர்ஃபுல்லா கவனி. இப்போ அவங்க சொன்ன சம்மு செமி சர்க்குலரா ஃபோல்ட் பண்ணிட்டோம். செமி சர்க்குலரா ஃபோல்ட் பண்ண பிறகு இதோட ரேடியஸ் 6ன்னு தெரிஞ்சிருச்சு, இதோட ரேடியஸ் 6ன்னு தெரிஞ்சிருச்சு. செமி சர்க்கிள்னாலே உனக்கு பையன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கேட்டது நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m dash. இப்போ பக்கத்தில் ஏதாவது நோட் இருந்தா இல்லை எந்த நோட்டில் நீ ப்ரிப்பேர் பண்ணுறியோ அதில் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. m dash வேணும்னா 2m sin theta by 2. அங்கே என்ன தீட்டா இருக்கோ அங்கே தீட்டா கீழே. 2m sin theta by 2 π/2 π/2 by π. அப்போ 2m sin 90 1 by π.
ரைட்டா? ஸோ ஆன்சர் ஈஸியாக இருந்துச்சா? பை எல்லாருமே கற்றுக்கோங்க பை. ஃபார்முலா நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட்டாக இருந்ததுன்னா 2m sin theta by 2 by theta. 2m sin theta by 2 by theta எழுதிக்கோங்க பை. இப்போ இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் புது புது ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் எல்லாருமே ஷேர் பண்ணு, எல்லாருமே நல்லா கற்றுப்போம். இப்போ இதே மாதிரியான இன்னொரு சம்மு இந்த ஃபார்முலாவில் அந்த சம் வருதா நம்ம செக் பண்ணிடுவோமா? இங்கே வாங்களேன், அது எங்கேயோ பார்த்தனே, சம் நம்பர் செக்ஷன் பியில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். செக்ஷன் சியில் சம் நம்பர் 2. செக்ஷன் சியில் சம் நம்பர் 2. பை இந்த சம் அந்த ஃபார்முலாவில் ட்ரை பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. இந்த சம் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. 60 டிகிரி வருதுன்னு பாருங்க. 60 டிகிரினா பை பை 3ன்னு கொடுத்துரு. m dash 2m sin theta by 2 by theta. ஓகே, என்ன பை ஆன்சர் செக் பண்ணுங்க. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1 கலக்கிட்டீங்க. இதே ஆன்சர் தான் அங்கேயும் வருது. 3m by pi. நம்ம மேனுவலாக சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுலேயுமே வந்து 3m by pi தான். இப்போ 2m எல்லாருக்குமே 3m by pi வருதுன்னு பாருங்க. sin theta by 2. theta pi by 3, அதனால pi by 6 by pi by 3. sin pi by 6 sin 30. sin 30 அப்படின்னா 1 by 2 கீழே வந்து ஒரு pi by 3, 3 மேலே போய் உட்காந்துக்குச்சு, 2ம் 2ம் போய் சேர்ந்துருச்சு, அதனால 3m by pi தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கு மாதிரி. எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இதோட ஆன்சர் 3m by pi. வேற இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு, அப்புறமா அதை போட்டுக்கங்க, போகும்போது சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ செக்ஷன் ஏபிசி மூணுத்தையுமே சால்வ் பண்ணிக்கோ. இதில் என்ன பண்ணா ஜியோ மேக்னட்டிசமும் கலந்துருக்கு. அதனால எதெல்லாம் இல்லைன்றதை நான் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இன்ட்டு போட்டு கொடுக்குறேன். இது இருக்கிற சம்ம மட்டும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அடுத்தது சம் நம்பர் 8. கவனமாக கற்றுக்கோ. சம் நம்பர் 8. Okay. Point A and B are situated perpendicular axis of a small bar magnet at large distances x and 3x from center and opposite sides. இது டக்குன்னு படிக்கும்போது புரியலன்னா இன்னொரு டைம் பொறுமையாக புரிஞ்சுக்கோ. ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல், ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட். ஏ எங்க இருக்குன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சென்டர்ல இருந்து. பி எங்க இருக்குன்னா எக்ஸ்ல இருந்து 3x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா the ratio of magnetic field at A and B. magnetic field A and magnetic field B ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆமா, இது என்ன லைன்? ஈக்குவட்டோரியல் லைனா ஆக்சியல் லைனா? இந்த பார் மேக்னெட்டிக் A பாயிண்ட்டும் இந்த பார் மேக்னெட்டிக் B பாயிண்ட்டும். பதில் சொல்லுங்க. ஈக்குவட்டோரியல்னா அப்படியே நீங்களே ஃபார்முலா சொல்லிட்டு போங்க. μ0 by 4 pi m by d cube 2m by d cube m by d cube. m by d cube. அப்ப μ0 by 4 pi, இங்கேயும் m by, இது 1 cube எடுத்துக்கிறேன், இது 2 cube எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளவுதான், எல்லாமே காலி ஆயிடும். இப்போ இந்த d2 cube மட்டும் மேலே போயிடும், d1 cube வந்து கீழே வந்துடும். d2 3x whole cube by x cube. ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. 27:1. அவ்வளவுதான், பிரமாதம். 27:1. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி ரேஷியோ சம் கேட்பாங்க. ஒன்று இங்கே ஆக்சியல் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவட்டோரியல் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்பாங்க. முதல்ல அது என்ன பாயிண்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை பார்க்கணும், யாரெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்கன்றது. இப்போ இதிலே கூட 2 பார் மேக்னெட் வச்சுட்டாங்கன்னா M1 M2 மாறிடும். இது வந்து ஒரே பார் மேக்னெட்டாக இருக்கிறதுனால M அப்படியே இருக்கு. ஸோ இந்த சம்மையும் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. கற்றுக்கிட்டீங்களா? யாருக்காங்க புரியாமல் இருக்காங்க சம்மை? பை எந்த சம் புரியலனாலும் சார் ஒரு வார்த்தை கூப்பிட்டு இன்னொரு டைம் சொல்லி கொடுத்து நான் அடுத்த சம் போகிறேன். சம் நம்பர் 9. ரைட், இதுவுமே ரொம்ப ஜாலியான சம் பாருங்க. சம் நம்பர் 9 கவனமாக கற்றுக்கும். ஏன்னு ஒரு மேக்னெட், அதுதான் மேக்னெட். இங்கே பாருங்க, மேக்னெட்டிக் டைபோல்னா நீ யாரையும் நினச்சிக்காத. சவுத் போல் நார்த் போல் தான் மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல தான் நம்ம இவ்வளோ நேரம் பார் மேக்னெட்னு எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் டைபோல்னா -q and +q are separated by a small distance. magnetic dipole na south pole and north pole separated by a small distance.
எல்லாத்தோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m, செப்பரேஷன் 2D. அப்ப இது வரைக்கும் ஒரு டி, இது வரைக்கும் ஒரு டி, கரெக்டா பாயிண்ட் வந்து இங்க இருந்து ஒரு டி, இங்க இருந்து ஒரு டி. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. இப்பதான் நீங்க புத்திசாலித்தனமா இது வேலை செய்யணும். உன் விருப்பம், சவுத் நார்த் எங்க வேணாலும் கொடுத்துக்கோ. இப்ப இதான் மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். இங்க சவுத் நார்த், இதுதான் மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். பதில் சொல்லுங்க. ஏ மேக்னெட்டுக்கு பாயிண்ட் பி ஆக்சியல் லைனா ஈக்குட்டோரியல் லைனா? ஆக்சியல் லைன் சார். அப்ப டைரக்ஷன் ஆஃப் பி ஆக்சியலோட டைரக்ஷன் ரைட்டா லெஃப்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் சைடு. அப்போ இது பி ஆக்சியல். பி ஆக்சியல் போட்டோம். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. பி மேக்னெட்டுக்கு இந்த பாயிண்ட் பி என்ன லைன், ஈக்குட்டோரியலா ஆக்சியலா? ஈக்குட்டோரியல். ஈக்குட்டோரியல்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்பா டவுனா? எம் வந்து மேல இருந்து கீழே வருது, அப்வர்ட். சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாருமே, அப்வர்ட். பாருங்க, அப்வர்ட் இந்த இடம். அப்ப இது பி ஈக்குட்டோரியல். இங்க தான் நீங்க நிதானமா கவனிக்கணும். பி ஆக்சியலும் பி ஈக்குட்டோரியல், இது சம்ம மேனுவலா வேற மாதிரி போட்டிருப்பாங்க, சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஒரு இது வந்து பி ஈக்குட்டோரியல், இது பி ஆக்சியல். பி ஆக்சியல் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். கண்டிப்பா இது 90 டிகிரி. அப்ப ரிசல்டன் வேணுமா? 90 டிகிரினாலே ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிஇ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2BE ஸ்கொயர்னா 4BE ஸ்கொயர். ஆன்சர் ரூட் ஆஃப் 5 BE ஸ்கொயர்ன்றதுனால BE. பார்த்தது ஆன்சர் சொல்லுங்க. இதுல எது ஆப்ஷனு? இங்க பி ஈக்குட்டோரியல் யாரு? ஆப்ஷன் 4 சார். ஆப்ஷன் 4. ஏன்னா நான் இப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மேனுவலா சால்வ் பண்ணும் பொழுது ஆக்சியலுக்கு தனியா μ0/4π 2m/d கியூப், ஈக்குட்டோரியலுக்கு μ0/4π m/d கியூப், அதெல்லாம் போட்டு இந்த ரூட்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா பி ஈக்குட்டோரியல் பி ஆக்சியலை எல்லா இடத்துலயுமே பி ஆக்சியலை 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும். இப்ப ரூட் 5 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். பி ஈக்குட்டோரியல் யாரு அப்படியே கண்ண முடியும் யோசிச்சு பாரு. μ0/4π இருந்தாலும் என்ன சொன்னாரு, m/d கியூப். அப்ப μ0/4π m/d கியூப் ஆப்ஷன் 4 ரைட்டு. நான் இன்னைக்கு படிச்சு சொன்னேன், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நிறைய சம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய சம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 சம் வந்து இந்த மாதிரி பார் மேக்னெட்டை அரேஞ்ச் பண்ற சம் தான். எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். சம் நம்பர் 10 இதுவுமே கொஞ்சம் பிரமாதமான சம் தான். கொஞ்சம் டைம் ஆகும் சால்வ் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு. பொறுமையா பாருங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பார் மேக்னெட், செகண்ட் பார் மேக்னெட் கொடுத்துட்றேன். முதல்ல அந்த சம்மை படிச்சிருங்களேன். 2 ஷார்ட் மேக்னெட், மேக்னெட்டிக் மொமெண்ட் m. அப்போ ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஒன்னோடது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சவுத் டு நார்த். ரெண்டோடது கீழே இருந்து மேல, சவுத் டு நார்த் m. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்பெண்டிகுலரா 2 மேக்னெட் நான் வச்சிருக்கேன். பாயிண்ட் Pல ரெண்டும் சேர்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்? 2 மார் மேக்னெட்டால பாயிண்ட் Pல என்னவா இருக்கும்னு கேட்கறான். ரெண்டுமே பைசெக்டார்ல இருக்கு. கரெக்டா இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்னங்க சார் ரொம்ப போச்சு? ஆக்சியல் லைனா இருந்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், ஈக்குட்டோரியல் லைனா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். ஆக்சியல் லைனா இருந்ததுன்னா μ0/4π 2m/d கியூப், ஈக்குட்டோரியலா இருந்தா m/d கியூப். இது என்னடான்னா நடுவுல இங்க இருக்கு 2 பார் மேக்னெட் வேற இருக்கு, என்ன பண்றது? கவனமா கவனி. இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன்ல இங்க, இந்த லைன் வந்து ரிசல்டன்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஈக்லிபிரியன்ட். நீங்க 11th மேபி படிச்சிருக்கலாம், இல்ல படிக்காமல இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்டன்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஈக்லிபிரியன்ட். இப்போ இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஆன்சர் தான் இங்க கிடைக்கும். அதனால நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டா போதும், அதே ஆன்சர் தான் இங்க கிடைச்சிரும். இதை என்ன பண்றேன்னு பாருங்களேன். இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m இருக்கு. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் m மட்டும் பார்த்துருங்க. இந்த ஆங்கிள் ஷியரா 45 டிகிரி.
ஏன்னு உனக்கு தெரியுதா? ஏன்னா கரெக்டா பைசெக்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை தான் க்ளூ. பைசெக்ட்னா கரெக்டா ரெண்டா வெட்டுறது, 90 டிகிரிய ரெண்டா வெட்டுறது, பைசெக்டார் ஆஃப் ரைட் ஆங்கிள். அப்ப 45 டிகிரினா இதை ரிசால்வ் பண்ணுங்க. இந்த இடம் m cos 45. அப்ப இதுக்கு நேரா ஒரு லைன் டிரா பண்ணுனா இந்த இடம் m sin 45. கொஞ்சம் புதுசா இருக்கும் இந்த சம், ஆனா ஈஸி தான் ரொம்ப. இப்ப செகண்ட் மேக்னெட் நான் என்ன பண்ணிட்டேன், ரிசால்வ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மேக்னெட் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட்ல இருந்து இந்த பாயிண்ட் P வந்து 45 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் மேக்னெட்டை ரிசால்வ் பண்ணுங்க. இங்க 45 இருக்கிறதுனால இது ஒரு m cos 45. அப்ப இதுக்கு நேரா போட்டீங்கன்னா இது ஒரு m sin 45. m sin 45, m sin 45 both are equal and opposite each other. அப்ப டோட்டலா இது எங்க இருக்கு? இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. நல்லா கவனி. m cos 45க்கு இந்த பாயிண்ட் P என்ன லைன்? ஆக்சியலா ஈக்குவட்டோரியலா? m பார்க்காத, m cos 45 பாரு. இது வந்து m cos 45. m cos 45க்கு இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? ஆக்சியல். ஆக்சியல் பாயிண்ட். அப்ப ரெண்டு பேர் இருக்கிறதுனால டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா ஆக்சியல் லைன், ஆக்சியலுக்கு என்ன ஃபார்முலா? μ0/4π 2m/d³ கவனமா கவனி, இங்க 2m கிடையாது, cos 45. ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோடது. ரெண்டாவது மேக்னெட்டோடதும் μ0/4π 2m cos 45/d³. உங்களால உணர முடியுதா? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கும் இந்த 2mன்றது ஃபார்முலால இருக்கிறது, ஆக்சியலுக்காக இருக்கிறது. நீ வேற ரெண்டு இருக்கிறதுனால சார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போறாங்கன்னு நினைச்சுக்காத. ஜென்ரலா ஆக்சியலுக்கு என்ன ஃபார்முலா? μ0/4π 2m/d³ தானே. என்ன இங்க mக்கு பதிலா m cos 45ன்னு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆக்சிஸ்ல மட்டும் தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணுமா? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அதனால ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 2 times of μ0/4π 2m/d³ cos 45 1/√2. அப்ப √2 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க √2 ஆயிடும். ஆப்ஷன் தேடுங்க. 2√2 நீங்க எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 2√2 μ0/4π m/d³ எங்க இருக்கு? என்ன ஆப்ஷனு? 4. தெரியுதா? சோ இந்த சம்ம ரொம்ப அழகா சால்வ் பண்ணணும். சார் சொல்லுமா, புரியல. சார் ஏன் ஆக்சியல்னு மட்டும் சொல்றீங்களா சார்? ஏன் ஆக்சியல்னா அவங்க கேட்டிருக்கிற லைன் எந்த லைன்மா கேட்டிருக்காங்க? இந்த லைன்ல தானே கேட்டிருக்காங்க. அந்த லைன்ல மட்டும் எந்த காம்போனன்ட் இருக்குன்னு பாரு. காஸ் காம்போனன்ட் தானே இருக்கு. எஸ் சார். இது பாரு, இது ஒரு மேக்னெட்னா இங்க கேட்டா நீ சொல்லிடுவ அழகா ஆக்சியல்ன்ட்டு, இங்க கேட்டா அழகா சொல்லிடுவ ஈக்குவட்டோரியல்ன்ட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு பார் மேக்னெட்டை வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, 45 டிகிரியில கேட்டிருக்காங்க ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப ஃபர்ஸ்ட் மேக்னெட்டால இங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு, செகண்ட் மேக்னெட்டால இங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆங்கிள் போட்டு ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணும்பொழுது எப்பவுமே ரெண்டு காம்போனன்ட் கேன்சல் ஆகிடும், ரெண்டு காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைஸ் ஒன்லி எந்த பாயிண்ட்ல? இங்க மட்டும் தான் இருக்கும். கரெக்டா அந்த பைசெக்ட்ல மட்டும் தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்போ ஒரு மேக்னெட்டோட m cos 45ஆல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொரு மேக்னெட்டோட m cos 45ஆல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா அந்த பாயிண்ட் இந்த m cos 45க்கு நேராவே இருக்கிறதுனால தான் அது ஆக்சியல் பாயிண்ட். அதனால 2m cos 45. ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஸோ ஒரு b1 + b2 சேமா இருக்கிறதுனால ஆன்சர் வந்து 2b ஆக்சியல். அந்த ஆக்சியல் தான் நம்ம இந்த 2m cos 45ன்னு கொடுக்குறோம். ரைட்டா? எல்லாருமே சொல்லுங்க. சார் 90 டிகிரினா நம்ம யூசுவலா பண்ற மாதிரி பண்ணக்கூடாதா சார்? 90 டிகிரினா ரெண்டு மேக்னெட்டை தான் அவங்க 90 டிகிரில வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எங்க கேட்டிருக்காங்கன்னு பாரு. இப்ப ஒரு இங்க பாரு, நான் இங்க கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு இது ஆக்சியல் பாயிண்டாமா? எஸ் சார். செகண்ட் மேக்னெட்டுக்கு இது ஈக்குவட்டோரியல் பாயிண்டா? எஸ் சார். இப்ப ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியா? ஆனா எஸ் சார். நான் கேட்டிருக்கிறதே எங்க கேட்டிருக்கேன்றத கவனி. கேட்டிருக்கிறதே 45 டிகிரில கேட்டிருக்கோம். எந்த பாயிண்ட்ல கேட்டிருக்குன்னு பாரு. இதோ இருக்கு பாரு, ஒரே பாயிண்ட் பி இங்க இருக்கு. அப்ப இங்க கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான், இங்க கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான். அதுக்காக தான்
இங்கே போட்டு காமிச்சது. அப்போது இந்த ஆங்கிள் 45னா ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு இது எம் காஸ் 45 ஆகிடும், செகண்ட் மேக்னெட்டுக்கு இது எம் காஸ் 45 ஆகிடும். அப்போ கேட்டுக்கிற பாயிண்ட் அங்கே இருக்கிறதுனால அங்கே என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னு பாரு. எம் காஸ் 45 தான் அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ அதனால அது ஆக்சியல் பாயிண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் சார். இந்த சம்மை மட்டும் 10th சம்மை செஷன் முடிஞ்சதும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு. இல்லை உனக்கு சுத்தமாக புரியல தெரியலன்னா சொல்லு, நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துறேன். பட் இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும், ரிசால்வ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும், 2 காம்போனண்ட் அடிச்சு தான் சால்வ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி செக்ஷன் சியில் ஒரு சம் வரும், அங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்தது இது தேவையில்ல, டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இது நமக்கு கிடையாது. டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் அதை தூக்கிட்டாங்க. சம் நம்பர் 11 நீங்கள் படிக்க வேண்டாம். 12th இருந்து தான் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். பொட்டென்ஷியல் எனர்ஜிக்குள்ளார நம்ம வர போகிறோம். இப்போ மேக்னெட்டிக் நீடில், பார் மேக்னெட்டு, எது சொன்னாலும் ஒன்று தான். சாலினாய்டு, மேக்னெட்டிக் நீடில் லையிங் parallel டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதான் மேக்னெட்டிக் நீடில். இதில் இது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாமா? இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் பிளேஸ் பண்ணுறேன் பேரலல். அப்போ தீட்டா வந்து 0. உங்களால் உணர முடியுதா? டார்க் கொஷின், டார்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜிலாம் பார்த்தோம்ல அந்த கொஷின். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார் மேக்னெட் வந்து பேரலலாக வச்சிருக்கேன். சரி, வச்சிட்டிங்களா? ஓகே. அடுத்தது எவ்வளோ ஒர்க் டன் வேணும், 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இந்த மேக்னெட்டை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? சார் ஒர்க் டன் வேணும்னா எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இந்த வருஷம் 2025 நீட்டில் மேக்னட்டிசத்துலேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. ஆனால் இதே மாடல் கொஷினை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கேட்டிருக்காங்க. நான் அந்த டாபிக் நடத்தும் போதே சொல்லி கொடுத்தேன். பி காஸ் தீட்டா 1 மைனஸ் பி காஸ் தீட்டா 2 இந்த கொஷின் வந்து அங்கே கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கேட்டிருந்தாங்க. 2025 என்னாச்சின்னு தெரில, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்லேருந்து ஒரு கேள்வி கூட இல்லை. ஸோ அதுக்காக இந்த வருஷமும் வராதுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். நம்ம கடமை கரெக்டாக செய்வோம். கேட்டால் அவங்களுக்கு நல்லது, கேட்கலன்னா நமக்கு நல்லது. ரைட்? ஸோ W = MB cos theta 1 minus cos theta 2. எங்கேருந்து எங்கே ரொட்டேட் பண்ணுறோம்? 0லேருந்து 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். உங்களால் புரிஞ்சிக்க முடியுன்றதுனால டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன். cos 0 1 1/2. அப்போ டபிள்யூக்கு பதிலாக MB/2ங்களா சார்? ஆமாம். இங்கே இன்னும் MB/2 இல்லையே, நான் என்ன ஆன்சருக்கே போகலை. அவங்க கேட்டிருக்கிறது டார்க்கு தான் கேட்டிருக்காங்க. டார்க்குக்கு MB sin தீட்டான்னு படிச்ச ஞாபகம் இருக்கு. இந்த MBக்கு பதிலா 2Wன்னு எழுதுறேன், sin 60. யாரை கேட்டு MBக்கு பதிலா 2Wன்னு எழுதுனீங்க? தோப்பர், இந்த MBயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கு. இது ஆக்சுவலா 2 சம்மு. ஒர்க் டன்னுக்கு போய் ஒர்க் டன்ல இருந்து டார்க்குக்கு போகணும். அப்ப டவ் 2W sin 60 எல்லா ஊர்லயுமே √3/2, ஆன்சர் √3W இருந்தா ரைட்டு. √3 டைம்ஸ் ஆஃப் ஒர்க் டன். இப்போ பொறுமை அந்த சம கற்றுக்குங்க. ஒரு டைம் திருப்பி படிக்கிறேன். ஒரு பார் மேக்னெட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக வச்சுட்டு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ டார்க் வேணும்னு கேட்டிருக்காங்க. டார்க் வேணும்னா உனக்கு யார் வேணும்? MB வேணும். டார்க் வேணும்னா MB வேணும். அப்போ அந்த MB போகிறதுக்கு என்ன வழி? W தான் இருக்கிற ஒரே வழி. ஸோ W = MB cos theta 1 minus cos theta 2, 0 to 60, அதனால MB/2. MB மட்டும் இங்கேருந்து 2Wன்னு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துமே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டார்க் அதே 60 டிகிரி தான். அப்போ இங்கேயும் அந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம 16 தான் கொடுக்கணும். சால்வ் பண்ண ஆன்சர். இதே மாதிரி 3 சம்மு பின்னாடி வருது, நான் சம் மார்க் பண்ணி தரேன். அந்த இதே மாடல் தான். என்னன்னா அங்கே 0 to 180, அதே 0 to 180 டார்க் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்மையும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. இப்போ கிளியர் தானே எல்லாருக்குமே? கிளியர் இல்லைன்னா கூப்பிட்டுரு. 12, அடுத்தது 13. இப்போ இது பார்த்ததுமே நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி தான், இப்போ டேரெக்டாக ஒரு ஃபார்முலா அது. ஸோ படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். U = -MB cos theta. 14. A bar magnet is placed right angle to the direction of lines. இந்த சம்மில் நம்ம சின்னதாக ஒரு ஏமாற்றம் இருக்கும். புத்திசாலித்தனமாக இருந்தால் அதை ஏமாறாமல் கண்டுபிடிச்சிடலாம்.
A magnetic dipole is placed right angle to the direction of line of force. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு பார் மேக்னெட் ரைட் ஆங்கிளா இருக்கு, ஆல்ரெடி 90 டிகிரியில் இருக்கு. If it is rotated through an angle 180 degree, இப்ப தீட்டா 1 எவ்வளவு, தீட்டா 2 எவ்வளவு, இதை மட்டும் யாராவது கரெக்டா சொல்லிருங்க. தீட்டா 1 எவ்வளவு, தீட்டா 2 எவ்வளவு? வாயத்தர. Theta 1 90 degrees, sir. தீட்டா 2 180, sir. 180. வேற? Theta 2 270, sir. தீட்டா Theta 2 270, sir. 270. வேற? பா சொல்லுங்கப்பா, பேசுங்க. தீட்டா 1 90 தெரிஞ்சு போச்சு. தீட்டா 2 270, sir. 270. வேற? யாருமே யோசிக்கல. எப்பவுமே தீட்டா கன்சிடர் ஃப்ரம் பில இருந்து தான் கன்சிடர் பண்ணணும். தீட்டா 1 90னா நான் அவ்வளவுதான் ஃப்ரம் மாதம் 90. யாருமே இதை ஏன் யோசிக்க மாட்டேங்க? நான் சொன்னால இது ஈஸியா ஏமாத்துற சமயம் நம்ம டக்குன்னு ஏமாத்துறோம். நம்ம என்ன பண்ணுவோம், தீட்டா 1 வந்து 90, தீட்டா 2 வந்து 180 சால்வ் பண்ணா கண்டிப்பா ஒரு ஆன்சர் இருக்கும். W equal to MB cos 90 0 cos 180 -1 அதனால +1 MB. இதோ பாருங்க, ஆப்ஷன் 2 இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 2 தப்பு, கரெக்டா? ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. ஏன்? W equal to MB cos theta 1 minus cos theta 2 0. எப்பவுமே இன்னைக்கு சொல்றதுதான் உங்கள்கிட்ட ஆங்கிள் கன்சிடர் ஃப்ரம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா 90. அப்ப 180 டிகிரி என்ன பண்ற, பில இருந்து தான் 180 டிகிரி. அப்ப இன்னொரு 90 நவுத்துன்னு தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ தீட்டா 1 90, தீட்டா 2 90, அதனால ஒர்க் டன் 0. ரைட்டா? கொஷின்ல ரொம்ப நுணுக்கமா இருக்கும், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், ஆனாலும் தப்பு பண்ணிட்டு பாத்தீங்களா? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தப்பா பண்ணக்கூடாது. அடுத்தது இது உங்ககிட்டே விட்டுறேன். எது ரைட்டா இருக்கும் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ல பார்த்து சொல்லு. சார் ஆல் ஆஃப் திஸ் இருக்கு அதனால அதான் ரைட்டா இருக்குன்னு சொல்லிடாது. ஃபர்ஸ்ட் சரி ஓகே, நானே கேட்குறேன். ஆப்ஷன் 1 ரைட்டா? எஸ் சார். ஏன்னா உனக்கு தெரியும் நெட்ஃப்ளெக்ஸ் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை லைன் வெளியில வருதோ அத்தனை லைன் உள்ள போகும்னு பல முறை நம்ம பேசணும். ஸோ அப்ப நெட்ஃப்ளெக்ஸ் கண்டிப்பா 0. ஆப்ஷன் 2 ரைட்டா இருக்குமா? என்டர் ஆகும் பொழுதும் ஸ்டார்ட் ஆகும் பொழுதும் பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்காது, கரெக்ட் தான், பேரலா தான் இருக்கும். இந்த இடத்துல உள்ள வர்றது வெளில போறது. ஆப்ஷன் 2வும் ரைட்டு. they may or may not pass through a conductor. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கண்டக்டர்ல பாஸ் பண்ணலாம். ஒருவேளை அது டயாமேக்னெட் மாதிரி இருந்ததுன்னா அது பாஸ் பண்ணாத ப்ரொப்பல் ஆகி போகலாம். அதனால இந்த மூணுத்தையும் படிச்சுக்கிட்டு ஆல் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட்னு புரிஞ்சுக்கோ. ரைட்டா? சும்மா ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி படிச்சுக்கோங்க, பல சம்மெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அதே மாதிரி சம் நம்பர் 16 கிடையாது. T equal to 2 pi root of I/m இது உங்களுக்கு கிடையாது. இதான் வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர். லாஸ்ட் இயருக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க. ஆசிலேஷன்ற வர்ற கொஸ்டின் எல்லாத்தையும் விட்டுருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த PDF டைம் பீரியட் விட்டுருங்க. சொல்லுங்க சார். என்னோட ஸ்கூல் சார் கிட்ட கேட்டப்போ அவர் இருக்குன்னு தான் சார் சொல்றாரு. சிலபஸ் அனுப்பிச்சேன்ல, சிலபஸ் பாத்தீங்களா? சார். எங்கேயாவது அதுல வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர்னு ஒரு வேர்டு இருந்தா சிலபஸ்ல என்ன இருக்கோ அதாம்மா உங்களுக்கு நீட்டுக்கும் ஜேஇக்கும் போர்டுக்கும் எல்லாத்துக்குமே. அதனாலதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுல ஏதாவது அந்த வார்த்தை இருந்தாதான்
பண்ணுவாங்க. போன வருஷம் ஒரு பிரச்சனை நீட்ல, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே. அது எங்க வருதுன்னா ரேடியேஷன் டாபிக் உள்ளார வருது. சில பேருக்கு யாருக்குமே நடத்திருக்க மாட்டாங்க. நான் அப்புறமா சொல்லித்தரேன். நியூக்ளியர் பிசிக்ஸ் அந்த லெசன். அந்த லெசன்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப மொக்க கொஸ்டின். அது ஈஸியா எல்லாரும் எழுதலாம். சிலபஸ்ல இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக போன வருஷம் எல்லாருக்கும் 4 மார்க் கொடுத்தாங்க. அதை அட்டன் பண்ண அத்தனை பேருக்குமே. அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. சிலபஸ்ல இல்லைன்னா அது சிலபஸ்ல இல்லைதான். ரைட்டா? சார் ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் ஸோ உங்க 5 பேருக்கு அது தேவைப்படுதுன்னா இந்த சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ பிளேஸ் பண்ணுங்க. ஒரே கிளாஸ்ல அது முடிச்சு கொடுத்துறேன். ஆனால் கண்டிப்பா என்னை நம்புங்க, 100% அது கிடையாது. இல்லை 1000, 10,000, 1 lakh, 1 crore நீ மட்டும் போயிட்டே இருக்கலாம். அதுல இருந்து ஒரு கொஷின் கூட உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் வராது. நான் 12th முடிக்கிற வரைக்கும் சொல்றேன். ரைட்டா? அதனால சார் ஒருவேளை உங்க ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு இருக்குன்னா அதை மேக்கப் பண்ணிக்கோங்க, மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா அது கிடையாது. மற்ற எல்லா ஸ்கூல்லையுமே அது நடத்துறாங்களா நீங்களே செக் பண்ணி. இப்போ யாருக்காவது மேக்னட்டிசம் முடிச்சிருக்காங்களா? உடுமலைப்பேட்டை விஸ்ருதா, பிரணவ், கேசவபிரீதா, சாரு, உங்களுக்கு முடிச்சிட்டாங்களா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்? பதில் சொல்லு. பிரணவ் முடிச்சாங்களா? விஸ்ருதா கேக்குதா உங்களுக்கு? என்னாச்சு? எஸ் சார். உங்க ஸ்கூல்ல அந்த ஆசிலேஷன் மேக்னட்டோமீட்டர் ஏதாவது நடத்தின ஞாபகம் இருக்கா? தபாஸ்வினி இல்ல சார். ரைட். நான் சொன்னல அது கண்டிப்பா நடத்த மாட்டாங்க. எந்த ஸ்கூல்லையுமே அது நடத்த மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் லாஸ்ட் இயர் 2 பெரிய ஸ்கூல்ல எடுத்துட்டு இருந்தேன். அவங்கயுமே டீச் பண்ணல. அது அந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. ரைட்டா? ஸோ அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. தேவைன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த கொஸ்டினும் ஆசிலேஷன் தான். சார் நீங்க ஆல்ரெடி இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? அந்த வீடியோ இந்த இருக்கு. டாபிக் மட்டும் நிறைய அது மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றீங்களா சார்? கண்டிப்பா மேம். தேங்க்யூ சார். ரைட். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, போன வருஷம் கூட எடுத்தது அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வருஷம் 2021ல இருந்து சேனல்லே இருக்கு. அதை நான் எடுத்து சென்ட் பண்ணி விடுறேன். இல்லைன்னா கிளாஸ் வேணும்னா சொல்லுங்க. சாட்டர்டே உங்க 5 பேர் மட்டும் ஒரு டைம் கொடுங்க. 6 to 7 எடுத்து கொடுக்குறேன். மேக்னட்டோஸ்டாட்டிக் ஸ்கிரீனிங் இது இல்லை, பிளானட்ஸ். இது டயாமேக்னெட் மட்டும் ஜஸ்ட் படிச்சுக்கோ. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு டயாமேக்னெட்டை பிளேஸ் பண்ண என்ன ஆகும்னா அது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் ஆகி உள்ளே போகும், இன்க்ளூட் ஆகாது. ரைட்டா? அடுத்தது டிப் சர்க்கிள் கிடையாது, மெரிடியன் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான டாபிக். லாஸ்ட் இயர் முன்னாடியே இந்த பிடிஎஃப் அப்படியே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நியூட்ரல் பாயிண்ட்டு, டைம் பீரியடு, மேக்னெட் சஸ்பெண்டட். சார் சொல்லுமா. சார் நியூட்ரல் பாயிண்ட்டும் நல் பாயிண்ட்டும் வேற வேற டாபிக்கா சார்? ரெண்டும் ஒரே டாபிக் தாம்மா. எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகுதுன்னு பார்ப்பாங்க. சார் அப்ப அதுவும் இல்லையா சார்? இல்லம்மா, இப்போ நீ சிலபஸ் ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணி பாரு. இதுல நிறைய இல்ல சார் எங்க ஸ்கூல்ல இருக்குன்னு சொன்னாங்க சார். அதான் சார். அதுதான்மா எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சரியமா இருக்கு. லாஸ்ட் இயர்வே டீச் பண்ணல. அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பழைய என்னெல்லாம் உங்க ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்றேன். உங்க 5 பேருக்கு மட்டும் தனியா. ரைட்டா? பட் 100% அது இல்லை. அதனால நீ பயப்பட தேவையில்லை. வேணா நீங்க பேசிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு 1 hour கொடுங்க. ஆசிலேஷன் மேக்னட்டோமீட்டர், நியூட்ரல் பாயிண்ட், ஹிஸ்டரீசஸ் நடத்துனாங்களா? இன்னைக்கு தான் சார் நடத்துறாங்க. என்னைக்கு தான் நடத்துனாங்க சார்? நீ உன் சிலபஸ்ல ஹிஸ்டரீசஸ்னு ஏதாவது ஒரு லைன் இருக்கான்னு மட்டும் பாருமா. அது ஏன் சார் இப்படி நடத்துனாங்கன்னு எனக்கு புரியல. பட் கண்டிப்பா இல்லை 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 இல்லைன்னா வேற எப்படி ப்ரூவ் பண்றது எனக்கு தெரியல. ஆனால் 100% இல்லை. ரைட்டா? ஸோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா ரெக்கார்ட் கொடுத்துறேன், இல்லைனா கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன். ரைட், அடுத்து போகலாமா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். நேற்றே போட்டு காமிச்சேன். இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கையம் சொல்லுங்க. ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கையம் நேற்று லாஸ்ட்டாக கற்றுக் கொடுத்தனே. நேற்று கற்றுக் கொடுத்தது மியூஆர் + 1 = கை. மியூஆர் + 1 = கை. அப்படியா? கரெக்டாக சொல்றியா? மியூஆர் -1 மைனஸ் சார். கையம் = மியூஆர் -1. சரி, இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆப்ஷன்ல பிக்கும் ஹெச்சுக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டு. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச், பி மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரெண்டுத்துக்கு என்னங்க சார் ரிலேஷனு? அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு
ஒரு மெயின் ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 2-3 ஸ்டெப் போயிட்டு நடுவில் 3வது ஸ்டெப் அப்படியே விட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு உங்களை செக் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மியூஆருக்கு பதிலாக நம்ம மியூ பை மியூ நாட்னு எழுதலாம்ல, எழுதலாம் சார். அவங்க கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க, அதனால தான் கையம்னு எழுதியிருக்கேன் நான். நேத்து மியூக்கு பதிலா பி பை ஹெச்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? மியூ நாட்டுக்கு பதிலா ஆமா பி நாட் பை ஹெச்னு சொல்லி கொடுத்தேன். மியூக்கு பதிலா பி பை ஹெச். இந்த மியூவை உடைச்சிருங்க. கைஎம் ஈக்குவல் டு பி பை ஹெச் மியூ நாட்டு -1. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனு? ஆப்ஷன் 2. இது இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி வேணும், ஆனா அந்த ஃபார்முலால பியும் இருக்கணும் ஹெச்சும் இருக்கணும். அந்த மாதிரி எதுவும் கரெக்டா இருக்கும்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப நீங்க தான் ஒருத்தவனுக்குள்ளார யாரெல்லாம் இருக்காங்கன்னு செக் பண்ணணும். மியூஆருக்குள்ளார யார் இருக்கா? மியூவும் மியூ நாட்டும். மியூக்குள்ளார யார் இருக்கா? பியும் ஹெச்சும். மியூ நாட்டுக்குள்ளார யார் இருக்கா? பி நாட்டும் ஹெச்சும். ரைட்டா? அந்த மாதிரி யோசிச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்க கொண்டு வரணும். ரைட்? ஸோ 31 ஒரு கான்செப்ட் கொஸ்டின் அப்படியே படிச்சுக்கோ. டயாமேக்னட் தவக்கலை காலில் ஒரு கம்பி கட்டி இந்த ட்ரெயின் ரோட்டில் விடும்பொழுது அங்கே ஃபீல் பண்ணுது. சும்மா ஜஸ்ட் படிச்சுக்கோப்பா, எல்லாம் கேட்க மாட்டாங்க, சொல்லக்கூடாது. இது மட்டும் சொல்ல. 32 ஆன்சர் என்னவா இருக்கும்? உனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும் உனக்கு. பதில் சொல்லு. இனிமேல் வரதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட். சார் ஆப்ஷன் 1 சார். 1 சார். ஆப்ஷன் 1. கியூரி டெம்பரேச்சரை தாண்டிடுச்சுன்னா நேற்றே பல முறை கத்திக்கிட்டு இருந்தேன். பாராமேக்னெட்டை ஹீட் பண்ணீங்கன்னா கியூரியை தாண்டிச்சுன்னா டயாவா மாறும். ஃபெரோமேக்னெட்டை ஹீட் பண்ணீங்கன்னா பாராமேக்னெட்டா மாறும் அபோவ் கியூரி. ரைட்டா? 33 இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. எது இன்கரெக்டா இருக்குன்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டா? அந்த டேபிள் ஒன்று சொன்னேன்ல, அந்த டேபிள் வந்து நான் அனுப்பின ரிட்டன் நோட்ஸ் லாஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்க, அது ஒரு டைம் படிச்சுக்கோங்க அப்புறமா. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டு. ஏன்னா டயாமேக்னெட்ல நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் 0ன்னு கத்திட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா நேற்று? டயாமேக்னெட்ல நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. பாராமேக்னெட்ல பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் 0. ஆப்ஷன் 2 ரைட்டு. நல்லா கத்துக்குங்க. பாராமேக்னெட்ல உங்க டீச்சர் வந்த பிறகு நீங்க எல்லாம் ஓடி போய் உட்காந்துப்பீங்கன்னு சொன்னல. ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர் நீங்களாம் ரேண்டமா சுத்திட்டு இருப்பீங்க. பிரசன்ஸ் ஆஃப் டீச்சர் அங்கங்க ஓடி போய் உட்காந்துப்பீங்க. இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு randomly oriented, so they cancel to each other, net magnetic moment 0. Presence of magnetic field, all the dipoles are arranged themselves in a definite direction. அப்படின்னா கண்டிப்பா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும், அதனால நான் 0. ஆப்ஷன் 2 ரைட்டு. ஆப்ஷன் 4 ரைட்டா இருக்கும், செக் பண்ணலாமா? ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்பவுமே நான் 0. நான் சொன்னல ஃபெரோ உங்களை மாதிரி ரொம்ப நல்லா வந்துட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் டொமைனா இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். ஆப்ஷன் 4 ரைட்டு. சார் அப்ப ஆப்ஷன் 3 தான் தப்புங்களா? ஆப்ஷன் 3 தப்பா இருக்கும்னு பாரு. நெட் எப்பெல்லாம் ஃபெரோமன் வாயில வருதோ அப்பெல்லாம் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பா 0வா இருக்காது. ஆப்ஷன் 3 தப்பு. அப்போ இந்த கொஸ்டினை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கரெக்டானதை மட்டும் படிச்சுக்கோ, தப்பானதை விட்டுரு. ரைட்டா? நீ எப்ப பார்த்தாலும் இந்த தப்பானதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன்னா அதே செட் ஆயிடும். அதனால ஆப்ஷன் 3 மட்டும் இங்க படிக்காதீங்க. மீதி 3 கரெக்டான ஆப்ஷன், அதை மட்டும் படிச்சுக்கீங்க. ரைட்டா? இதெல்லாம் ஹிஸ்டரிசஸ்ல வருதுமா. சாஃப்ட் அயன் எங்க யூஸ் பண்ணுவோம், அயன் எங்க யூஸ் பண்ணுவோம், பெர்மனன்ட் மேக்னெட் எங்க யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எங்க யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? ஹிஸ்டரிசஸ் லூப் ஏன் வருது, இது எல்லாமே இந்த இடத்துல வர்றதுதான். சார் சொல்லுமா. சார் ஸ்டீலும் சாஃப்ட் அயனும் வேற வேறயா சார்? ஆமாம்மா. ஓகே சார். ஸ்டீல் அயன், சரி அயனு சாஃப்ட் அயன். அயன் வேற, சாஃப்ட் அயன் வேற. அயன் தான் ஸ்டீல். சாஃப்ட் அயனு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா டெம்பரரி மேக்னெட்டிக் யூஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உனக்கு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு அயன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹிஸ்டரிசஸோட சைஸ் பெருசா இருந்தா பெர்மனன்ட் மேக்னெட்டா இருக்கும், ஹிஸ்டரிசஸோட சைஸ் சின்னதா இருந்ததுன்னா டெம்பரரி மேக்னெட் விச் மீன் எலக்ட்ரோ மேக்னெட்டா இருக்கும்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா?
அதோட ரிட்டன்டிவிட்டி, கோயர்சிவிட்டி அது கற்றுக் கொடுக்காத இங்கே வந்தால் உனக்கு புரியுமான்னு தெரியல. ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா டிமேக்னடைஸ் பண்ண பிறகும் கூட கொஞ்சமாக மேக்னெட் உள்ளே இருந்தால் அது ரிட்டன்டிவிட்டி. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டிமேக்னைஸ் பண்ணுறோமோ அது வந்து கோயர்சிவிட்டி. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்குமே ரெக்கார்டட் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் முடிஞ்சது சென்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ செக்ஷன் ஏ முடிஞ்சுது. செக்ஷன் பியில் நான் சொல்கிற சம்மெல்லாம் ஒன்றா ட்ரை பண்ணுவோமா? ஓகே, இது சம் நம்பர் 3 கிடையாது. சாஃப்டைனு இது எல்லாமே டிப்ல வருது. இதுவுமே ஆங்கிள் ஆஃப் டிப்பு. டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. t = 2π√i/. இதுவுமே ஜியோமேக்னட்டிசம் நடத்துனாங்களா இப்போ உங்களுக்கு? சம் நம்பர் 13 யாராவது பதில் சொல்லுங்க. சம் நம்பர் 13 யாராவது பதில் சொல்லு. Small and negative. Option D, sir. ஆப்ஷன் டி, ஸ்மால் அண்ட் நெகட்டிவ். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி ஆஃப் டயாமேக்னட் நேற்று ஒரு கிளாஸ் கவனிச்சிருந்தாலே நீங்க நிறைய சம் போட்டுக்கலாம். கையம் நெகட்டிவ், ஸ்மால். எனர்ஜி லாஸ் வயர் ஆஃப் லென்த் சர்க்கிள் தான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இப்போ 15. நான் இப்போ ஒரு ஃபார்முலா சொன்னாங்களே வினையா அந்த சென்னை டீம். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணுறாங்க. வயர் ஆஃப் லென்த் எல் மீட்டர். நம்ம அதை 2Lனு கூட எடுத்துப்போம். கேரிங் ஏ கரண்ட் I ஆம்பியர் இஸ் பென்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள். த மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறாங்க. ட்ரை பண்ணுங்க. ஞாபகம் இல்லையா? M = IAன்னு கொடுத்துக்கோ. I ஏக்கு பதிலாக πr² கொடுத்துக்கோங்க. எல்லுக்கு பதிலாக 2πr, அதாவது 2Lக்கு பதிலாக 2πr. ஆருக்கு மட்டும் வேணும்னா 2L/2π. இங்கே ஆர் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2Lல தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம். இது மேக்னெட் மாதிரி வரல, வெறும் வயர் தான். அப்போ எல்லுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம். L/2π இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I π, r²க்கு பதிலாக L²/4π², π போயிடும். L²/4π, L²/4π அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? IL², ஒரு ஐ வேற விட்டும் பார்த்தியா? IL²/4π. ஆப்ஷன் 4. இந்த கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு வயரு எல் வந்து லென்த்து, I கரண்ட் போகுது, சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்னாலே உங்களுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் IAன்னு தெரியும். சர்க்கிள்ன்றதுனால πr². அப்போ ஒரு ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஒரு லென்த்து. தென் IAக்கு பதிலாக πr², அந்த ஆருக்கு பதிலாக L/2π சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். இது சாதாரணமாக 3rd லெசன்ல போட்டது தான். IA இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம். பார்த்ததும் 16வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. 2023 கொஸ்டின் பாரு. போர் மேக்னட்ரான் ஒன்று சொல்லி கொடுத்தனே, 9.27 × 10⁻⁻24. அதுக்கான எக்ஸ்பிரஷன் யாருங்க? என்ன ஆப்ஷனு? மறந்துட்டீங்களா? ஆமாப்பா, ENH/4πm சொன்னல. ENH/4πm, ENH/4πm. ரைட்டா? ஓடிராது. இப்போ சால்வ் பண்றது ஒரே ஒரு சம், 2 சம் சால்வ் பண்றேன். கத்துக்கிட்டு போங்க, சூப்பரா இருக்கும் சம். நீங்க கத்துக்க வேண்டிய சம் தான் அது. பாரு, சம் நம்பர் 20 ட்ரை பண்ணுவோமா? அன்னைக்கே கிளாஸ்ல இது போட்டு காமிச்ச சம் தான். 2 short bar magnet of magnetic moment, each arranged the opposite corners of the square. Opposite corners of a square. அப்ப இது ஸ்கொயரு. ஆப்போசிட் கார்னர்னா இந்த ஸ்கொயர்ல இந்த பக்கமா ஒரு மேக்னெட்டும் அந்த பக்கமா ஒரு மேக்னெட் நம்ம எடுத்துக்கலாமா? இங்க ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். சைடு வந்து டி, எல்லா சைடும் வந்து டி. their centers coincide with the corner. சென்டர் வந்து கரெக்டா ஒரு கார்னர்ல இருக்கான்.
அண்ட் their axes are parallel one side to the square. ஓகே அப்படிதான் வச்சிருக்கோம். if the like poles are in same direction அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சவுத்துனா இதுவும் சவுத் தான், இது நார்த்னா இதுவும் நார்த் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the magnetic induction at any of the other corner, ஒன்னு இங்க கண்டுபிடிங்க இல்லைன்னா இங்க கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம விருப்பம் எங்க வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த சம்மை நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, பதில் சொல்லிட்டா நீ கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். நம்ம வழக்கம் போல ஒரு பேர் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் மேக்னெட், செகண்ட் மேக்னெட். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு இது என்ன பாயிண்ட்? ஆக்சியலா ஈக்குட்டோரியலா? ஈக்குவட்டோரியல் சார். ஈக்குட்டோரியலா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்பா டவுனா? ஏன்னா எம் கீழே இருக்கு. அப் சார். அப் சார். அப். சூப்பரா சொன்னீங்க. பி ஈக்குட்டோரியல். பஸ் சம்மு நான் கரெக்டா படிச்சு ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் டைம் ஆகும். சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸி. செகண்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் போட்டேன். செகண்ட் மேக்னெட்டுக்கு இந்த பாயிண்ட் பி ஆக்சியலா ஈக்குட்டோரியலா? ஆக்சியல் சார். அப்ப டைரக்ஷன் டவுனா அப்பா? டவுன்வர்ட் சார். டவுன்வர்ட். பி ஆக்சியல் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். போத் ஆர் ஆக்ட் as ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்களே சொல்லுங்க ரிசல்டன்ட் ஆன்சர் எவ்வளவு? BE சார். பி. சூப்பர் பா. அந்த பி இங்க யாரு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் 2 சார். இது வந்து ஆக்சியல், இது வந்து ஈக்குட்டோரியல் இல்லம்மா, ஆக்சியல் மாதிரி. 2m வந்திருக்கு பாரு. ஆப்ஷன் 1 அது. ஏன் ஆப்ஷன் 3 இருக்க கூடாதா? So mu naught by 4 pi தானே சார்? அவ்வளவுதான். ஆப்ஷன் 1 ரைட். அந்த தப்பு நடக்கும். அங்கேயும் m by d cube நம்ம போயிட்டு டக்குன்னு எல்லாமே அந்த பதட்டத்தை பண்ற தப்பு தான். m by d cube அதை பார்த்துட்டு அதை போட்டுருக்கு. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் 1 தான் ரைட். இந்த மாதிரி பார் மேக்னெட்டை அரேஞ்ச் பண்ற சம்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்லது. இந்த சம் இந்த ஒரு சம் முடிச்சு நீங்க கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் சில சம் மார்க் பண்ணி தரேன். அதை மட்டும் நைட் ட்ரை பண்ணு. நாளைக்கு வரும்பொழுது அடுத்த மாடல் எடுத்துட்டு வரேன். ஆலன்ல இருக்கிற டயாபாராஃபெர்ரோ அது கொஞ்சம் பேசிட்டு இன்னும் வேற ஏதாவது மாடல்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணும். இல்லை யாருக்காவது ஏதாவது சம் வேணும்னாலும் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல சென்ட் பண்ணி விடுங்க சார். நாளைக்கு இந்த ஒரு 5 சம் சொல்லி கொடுங்க சார். அந்த மாதிரி இருந்தால் கூட அப்படியே ஷேர் பண்ணி சூப்பராக சொல்லி கொடுத்துரும். த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட் ஷோன் இன் ஃபிகர். இதோட அரேஞ்ச்மெண்ட்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வரும்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் சொல்லி கொடுத்துருங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேக்னெட், செகண்ட் மேக்னெட், தேர்ட் மேக்னெட். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட எம்மோட டைரக்ஷன் யாரா சொல்லுங்க? லெஃப்ட் ரைட்? லெஃப்ட். அழகா சொன்னீங்க. செகண்ட் மேக்னெட்டோட டைரக்ஷன் அப் டவுன்? அப்வர்ட் சார். அப்வர்ட். இந்த ரெண்டு எம்மும் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 90 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட்டோடது என்ன ஆன்சர்? ரிசல்டன்ட் ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. ஆன்சர் என்ன? √2 times m சார். √2 times m. சூப்பரா சொன்னீங்க. தேர்ட் மேக்னெட்டோட m டைரக்ஷன் எப்படி சொல்றது? இந்த பக்கம் போகுதா இல்ல அதே பக்கத்துல கீழே வருதா? சரி ரைட். இது எனக்கு சொல்ல தெரியல, அதனால நானே போட்டு காமிச்சிடுறேன். இது ஒரு √2m தேர்ட் மேக்னெட்டோடது. ஃபர்ஸ்ட் மேக்னெட் செகண்ட் மேக்னெட்டோட ஆன்சரும் தேர்ட் மேக்னெட்டும் 90 டிகிரி. ஒத்துக்கிறீங்களா? அப்ப இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுவும் √2m. சொல்லுமா? √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற வேல்யூன்னு சொன்னேன். உனக்கு பல முறை எல்லாருக்குமே தெரியும் 90 டிகிரியா இருந்தாலே √2 டைம்ஸ். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியா இருந்தா, அப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. அப்ப √2 இன்ட்டு √2 2m. ஆப்ஷன் 3. நம்ம பார்த்ததும் பயப்படக்கூடாது. பொறுமையா ஒரு மேக்னெட் கூட பேசணும். உன் மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்க இருக்கு நீயே சொல்லு. இன்னொரு மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்க இருக்கு நீ சொல்லு. ரெண்டு எவ்வளவு ஆங்கிள் இருக்கீங்க. அப்படியே என்ன சொல்றது, நீ ரொம்ப ட்ரெயின்டா இருந்தா பேனாவை நோட்ல வைக்கவே தேவையில்ல, அப்படியே கண்ணாலே பதில் சொல்லிடலாம். இது கண்டிப்பா 90யா? அப்ப இதோட ஆன்சர் √2 டைம்ஸ். இது ஆல்ரெடி √2 வேற. இது ஒரு 90யா? அப்ப √2 டைம்ஸ் ஆஃப் √2m. அப்ப 2m. அதுதான் இப்போ நீங்க ட்ரெயின்டா இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா சொல்லி முடிச்சிடலாம். ரைட். நான் சொல்ற சம்ம மட்டும் மார்க் பண்ணிக்கோ. செக்ஷன் பில 22 வரைக்கும் போயிருக்கு.
இது கிடையாது. 120 டிகிரி. சரி, இது நாளைக்கு நான் போட்டு காட்டுறேன். அடுத்தது சம் நம்பர் 24 கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆங்கிள் சொல்லு, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆங்கிள் சொல்லு, டக்குன்னு சொல்லு. பொட்டென்ஷியல் எனர்ஜில அன்ஸ்டேபிள் எப்ப அன்ஸ்டேபிள் சொன்னேன்? தீட்டா 0 MB sir. இல்லம்மா, என்ன ஆங்கிள் சொன்னேன்? தீட்டா 0வா இருந்தா -mb, தீட்டா 180 இருந்தா +mb. அப்போ யார் ஸ்டேபிள், யார் அன்ஸ்டேபிள்? Theta 0 unstable sir. டேய், தீட்டா 0 அன்ஸ்டேபிளா? Theta 180 unstable. ஸ்டேபிள். இப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம் ஸ்டேபிள், பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் அன்ஸ்டேபிள். அப்ப அவங்க பாரு நம்மள ஏமாத்துறாங்க. 180 டிகிரில இருந்து 0 டிகிரிக்கு நவுத்துறது தான் அப்படி சொல்றாங்க. ஒரு பார் மேக்னெட்டை 180 டிகிரில இருந்து 0 டிகிரிக்கு நகர்த்தணுமா? அப்ப W = mb cos 180 -1, இங்க ஒரு மைனஸ், cos 0 1. அப்ப ஆன்சர் -2mb. ரொம்ப சிம்பிளா, ஆனா புரிஞ்சுக்கணும். ஒரு பார் மேக்னெட்டை அன்ஸ்டேபிள்ல இருந்து ஸ்டேபிளுக்கு ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னா சொல்லாம சொல்றாங்க 180 டிகிரில இருந்து 0க்கு ரொட்டேட் பண்ணுங்க, ஒர்க் டன் சொல்லுங்க. இங்க இருந்து டார்க் கேக்குறாங்க. டார்க் கேட்டாங்கன்னா mb மட்டும் வேணும், -1/2. அப்ப இங்க mb தீட்டா வேல்யூ போட்டுக்க வேண்டியதான், mbக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான் தேவைப்பட்டா. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி. இது மட்டும் இது ஒண்ணுக்கு கூட ஆன்சர் சொல்லிட்டு போயிருங்க, உனக்கு நல்லா தெரியும். சசப்டிபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஃபெரோ மேக்னெட் சொல்லுங்க, எது ரைட்டா இருக்கும்? Two sir. 2 தான் சார். ஆப்ஷன் 2 ரைட்டு. ஆப்ஷன் 1 யாருக்குன்னு சொல்லுங்க. Paramagnet. பாராமேக்னெட். அற்புதமா சொன்னீங்க. ஆமாம்பா, கைஎம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/d ன்னு சொல்லி கொடுத்தேன். ஆப்ஷன் 3 யாருக்காவது இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆப்ஷன் 4 யாருக்காவது இருக்க வாய்ப்பு இருக்கா? Option 4 diamagnet sir. எப்படி ஆப்ஷன் 4 டயாக்கு வரும்? இதான டயாக்கு வரும். கைஎம் நெகட்டிவ் ஞாபகம் இல்லையா? இது ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கைஎம் நெகட்டிவ் இப்படி இருந்தா அது டயா, இந்த கோடு மேல இருக்கிற கோடு இருக்கக்கூடாது. கைஎம்எஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர், ஆனா நெகட்டிவ், அதனால பிலோல போட்டு காட்டணும். ரைட்டா? செக்ஷன் 3ல அப்படியே டக்குனு क्वेश्चन மார்க் பண்ணிக்கோங்க. 1 சார் ஆப்ஷன் 4 அந்த மாதிரி தானே சார் இருக்கு. ஆனா நெகட்டிவ் காமிக்கலமா? இண்டிபெண்டன்ட்ன்றது ரைட் தான், ஆனா கைஎம் நெகட்டிவ் காமிக்கணுமே. நேத்து சொல்லும்போதே சொன்னேன் கிராஃப்ல. கைஎம் நெகட்டிவ் முதல்ல யாரு? டயா தானே. டெம்பரேச்சர் நீ என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் கைஎம் சேஞ்ச் ஆகாது, ஆனா கைஎம்மோட வேல்யூ ஷியூரா நெகட்டிவ் தானே. அப்ப பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் தானே காமிக்கணும் கைஎம். கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். ரைட். செக்ஷன் 3ல மார்க் பண்ணு. என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நைட் ஒரு அரை மணி நேரம் கூட தேவையில்லை, ஒரு 10 சம் தான் இருக்கு, அப்படியே டக்குனு சால்வ் பண்ணி காமிங்க. அது 1 2 போட்டாச்சு, 3 கிடையாது, 4 சால்வ் பண்ணுங்க. 4 மெயின் சம்மா, 5 பார் மேக்னெட் சாம்பிள் கிடையாது, 6 சால்வ் பண்ணுங்க. u = mb sin θ சால்வ் பண்ணணும், mb cos θ இதை சால்வ் பண்ணணும். 6 இது உங்க ஸ்கூலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிட்டன்டிவிட்டி கோயர்சிட்டி ட்ரை பண்ணி பாரு. இங்கே கிடையாது, இது கிடையாது, இதை ட்ரை பண்ணுங்க. என்ஐஏ வச்சு போடுங்க, mb என்ஐஏ அந்த ஃபார்முலா, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் டயாமேக்னெட். இந்த சம் கண்டிப்பாக சால்வ் பண்ணு. 11 ரிங்கு, பார் மேக்னெட், மேக்னெட்டிக் மொமெண்ட், ஹரிசாண்டல் பிளேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒர்க் டன்னு, டயாமேக்னெட்டு, கியூரி டெம்பரேச்சரு. இது யாரு கூட எக்ஸாம்பிள்? அபோவ் கியூரி டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டயாமேக்னெட், பாராமேக்னெட், ஃபெரோமேக்னெட்டோட மியூ வேல்யூ என்ன ஆகும்? ஒரு நிமிஷம். ஒர்க் டன்னு, m.b cos θ, mb cos θ. அப்போ டாட் ப்ராடக்ட் ஆப்ஷன் 2. டேஞ்சன் கேல்வனோமீட்டர் இங்க இல்லை, அந்த லெசனு. ஒர்க் டன் டேர்னிங் மேக் 90 டிகிரி 60 டிகிரி. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது இல்லை, இதுவும் கிடையாது. டைம் பீரியட் இது. சசெப்டபிலிட்டி கேட்டிருக்காங்க. டயாமேக்னெட்டு இது உண்டு. அவ்வளோதான்.
இப்போ இந்த பிடிஎஃப் அப்படியே நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ 5 நிமிஷத்தை சென்ட் பண்ணி விட்டுறேன். நீ என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிற சம்மை மட்டும் சும்மா டக்கு டக்குன்னு ட்ரை பண்ணி பாரு. அப்போ தான் நாளைக்கு வரும்போது டவுட் கேட்கறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சம்மோ சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ரைட். நீ கிளாஸ் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்ன தேவைனாலும் கேளு. ஆத்மார்த்தமாக செய்வோம், ஜெயிப்போம். வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இப்போ அட்டண்டன்ஸ் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டேன், ஏரியிலேருந்து யோகிதா வரைக்கும். ஏதாவது டவுட் தான் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு இந்த லெசனை இன்னும் லெவல் 2 சம் வச்சு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணித்தரேன். இதோட 5 லெசன் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. பேப்பர் எக்கச்சக்கமான பேப்பர் இருக்குது. நீ டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா நீ வாங்கி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோ. மேக்னட்டிசம் மேட்டரில் மட்டும் 10 பேப்பர் வித் சொல்யூஷனோட இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போகுது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போகுது அப்படின்னா அதுக்கும் 10 பேப்பர் வித் சொல்யூஷனோட இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு 2-3 பேப்பராவது எழுதி பார்த்துக்க, மற்றதெல்லாம் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே கிளம்பலாம். தேங்க்யூ எல்லாருக்குமே. ரைட்.